எல்லாமே வந்துட்டாங்க. என்ன ரோட்டரி பிரைஸ் சார சார் 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 இன்னைக்கு வேணா ரோட்டரி பிரைஸ் சார் அதுக்காக தான் சார். சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். செக்ரட்டரி வந்து கொஞ்சம் டிக்கெட் கிடைக்கல, அதனால ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. சொல்லுங்க சார். சார சொல்லுங்க. இல்ல சார், அவருக்கு லிங்க் வர மாட்டேங்குது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் உங்களை சொல்ல சொல்றாரு. அப்டேட் கேக்குதா? அப்படி ரெடி பண்ணீங்களா? அந்த ரோட்டரி பிரைஸ் அதுல இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டியின் ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் டி எஸ் ராஜ்குமார் அவர்களுக்கும்,
நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நம்முடன் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மதிமானன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் சதீஷ்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வரவேற்புகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நமக்கு சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்த உள்ள ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூமணி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த திட்டத்தில் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்குணங்களுக்கும் இந்த காலை வேளையிலே சிறப்பான காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டியின் தலைவர் ரொட்டேரியன் சதீஷ்குமார் அவர்கள். சார் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சார் அன்மியூட் பண்ணீங்க. ஹலோ, வருதா சார்? இப்ப வருது சார். நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செயலும் விஷயங்கள் 1 உண்மையா, 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா, 3 நல்ல எண்ணத்தையும் சிறந்த நாட்டையும் உருவாக்குமா, சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஓகே சார். நன்றி சார். அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த மந்திரம் நீண்ட காற்று எடுத்த பிறகு அகர ஓசை செமிய முத்திரையில் நீண்ட மூச்சு. ஆதிமுத்திரையில்
சார் சவுண்டே கேட்கலைங்க சார். வீடியோ ஆடியோ எதுவுமே கேட்கலைங்க சார். ஆமா, நெட்வொர்க் கம்மியா இருக்குமா ஐயா? ஆமா. ஆடியோ வீடியோ எதுவும் வரலைங்க சார். ஆமா வெயிட். ஐயா உங்க வீடியோ வரலையா? வீடியோவும் ஆடியோ வரலையா? நெட்வொர்க் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன்யா.
சார் ஆடியோ வரலைங்க சார். ஐயா ஐயா ஆடியோ இல்லையா கண்ணப்பன் ஐயா? ஐயா கண்ணப்பன் ஐயா ஆடியோ வரல உங்களுக்கு. ஆடியோவே வரலையா இது செய்தது? வீடியோ வர வந்து ஆடியோ இல்லை நீ செய்தது உண்மை. ஹலோ ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க இப்ப கேக்குதுங்க. மூட்டுகளுக்கான பயிற்சி. வலது கால் ஒரு 10 வினாடி உயர்த்தி அப்படியே அதே நிலையில் நிறுத்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. இடுப்பில் கைகளை வைத்துக் கொண்டு நீண்ட காற்று உள்ளிழுத்து முதுகுத்தண்டுக்கான பயிற்சி. கீழே வரும் பொழுது காற்று வெளியேறட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக இடது கை இடுப்போடு சேர்த்து இருக்கு, வலது கை காதோடு சேர்த்து வைத்து மூச்சுக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கோணாசனா. 1 2 3 4 5 6 7 9 10. எதிர் திசையில் செய்து கொடுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து கைகளை கோர்த்துக் கொள்கிறோம். மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் முன்னோக்கி வரட்டும். அப்படியே மூச்சு விட்டவாறு மீண்டும் கைகளை கொண்டு வரங்க. அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே ஷோல்டர் லெவல். கொஞ்சம்
மேல உயர்த்தி மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு மீண்டும் ஒரு முறை அப்படியே ஹெட் லெவல் கதோடு சேர்த்து வைத்து அப்படியே நல்ல குதிகால மேல உயர்த்திடுறோம்ங்க. அப்படியே மெல்ல கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட காற்று மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்து கைகளை விரித்தவாறு காற்று உள்ளே செல்லட்டும். காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணையட்டும். மெல்ல மெதுவாக மூச்சு காற்று வெளியேறுகிறது, கைகள் இணைகிறது, கைகள் விரிகிறது, காற்று உள்ளே செல்கிறது. ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் ஒரு முறை. அப்படியே கைகளை தொங்க விட்டு விடுகிறோம். நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்து இதயத்தை சீராக்குவதற்கான பயிற்சி. வலது இடது அப்படியே வேகப்படுத்துறங்க. முட்டிப்பகுதி முன்வைக்கு வரட்டும். அப்படியே வேகப்படுத்துங்க. வேகப்படுத்துறோம் வேகப்படுத்துறோம் வேகப்படுத்துங்க. அடுத்து குதிகால்கள் பின்னாடி அடிக்கட்டும். அடுத்து பக்கவாட்டில் அப்படியே படுத்த நிலையில் மூச்சு காற்றையே கவனிக்கிறோம். நிதானமான நீண்ட மூச்சு.
அப்படியே வலது காலை மடித்து நம்முடைய மூக்கு நுனிக்கு கொண்டு வருகிறோம். அப்படியே 10 வினாடி இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. இரு கால்களையும் சேர்த்து பிடித்துக் கொள்கிறோம். மெல்ல வலப்புறமாக இடப்புறமாக ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அப்படியே இடப்புறமாக கவிழ்ந்து அப்படியே கவிழ்ந்து படுத்துக் கொள்கிறோம். கால்களை நீட்டி வைத்து இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து புஜங்காசனா. அப்படியே 10 வினாடி இருக்கிறோம். ஓய்வு. அப்படியே குதிகால்கள் பின்னாடி அடிக்கட்டும். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே வஜ்ராசனத்துக்கு அமர்ந்து முயலாசனா. உடலை நேராக வைத்து ஒரு நீண்ட மூச்சு காற்று. அடுத்து கோணாசனா. வலது கை காதோடு சேர்த்து இருக்கட்டும். இடது கை சரிவாக இருக்கட்டும். அப்படியே 10 வினாடிகள் வைத்துக் கொள்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு.
அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து அர்த்த பத்மாசனா. இடது கை பின்னாடி போயிருக்கு, வலது கை இடது கால் முட்டியில இருக்கு, கழுத்து அப்படியே பின்னாடி திரும்பட்டும், அப்படியே ஷோல்டர் நல்லா பின்னோக்கி திரும்பி இருக்கிறோம். அப்படியே ஒரு 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா மற்றும் சுவாசத்தை கவனித்தல். முதுகுத்தண்டை நேராக வைத்து இடது கையில் செம்முத்திரை, வலது கையில் பிரணவமுத்திரை, வலது நாசை அடைத்து இடது நாசி வழியாக காற்றை வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. கண்களை மூடி நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்து பஸ்திரிகா. பஸ்திரிகா என்பது உள்ளிழுத்து வெளியேற்றுதல். 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோள்பட்டை பகுதியில் கைகளை வைத்து 1 2 1 2 1 2 1 2. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பக்கவாட்டில் கைகள் மேலே உயரும் பொழுது காற்று நன்றாக உள்ளே செல்லட்டும், வேகமாக உள்ளே செல்லட்டும், ஆழமாக உள்ளே செல்லட்டும், நிறைந்து வெளியேறட்டும். 1 2 1 2
ஒன்று 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்து புத்துணர்வோடு தூய காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறும். உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத அனைத்தும் வெளியேறிருக்கும். மேன்மையான உயிர்காற்று உள்ளே செல்லட்டும். அடுத்து இருக்காதுகளை அடைத்து மகர ஓசை. அப்படியே உள்ளே செல்லக்கூடிய காற்று வெளிவிடக்கூடிய காற்றிலேயே கவனம் இருக்கட்டும். ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. அப்படியே கைகள் மேல வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். நன்றாக உள்ளிழுத்து அப்படியே காற்று வெளியேறட்டும். கைகள் மேலே போகும்போது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேறட்டும். ஆனந்த முத்திரையில் கண்கள் மூடிய நிலையில் உள்ளே செல்லக்கூடிய காற்றும் வெளிவிடக்கூடிய காற்றிலேயே கவனம் இருக்கட்டும். நம்முடைய கவனத்தை அப்படியே புருவ மத்தி கொண்டு போயிருங்க. பொட்டு வெப்பம் இல்லைங்களா, அந்த இடத்துல கவனத்தை வச்சுக்கலாமே. சுரப்பி மண்டலங்கள் இணையக்கூடிய பகுதி உயிர்குறி என்று சொல்லக்கூடியது. சக்ராஸ்ல மிக முக்கியமானது அந்த இடம். புருவ மத்தி, நெத்தி பொட்டு, அதாவது அந்த மூச்சு காற்று உள்ளே சென்று அந்த இடத்தில் பிரியக்கூடிய இடம் நெத்தி பொட்டுங்க. இந்த இடம் இது புருவங்களுக்கு மத்தியில். காற்றோடு சேர்த்து மனமும் பயணிக்கிறது. காற்று மூக்குத்துளை வழியாக உள்ளே சென்று அந்த முடிதுவாரங்களில் வடிகட்டப்பட்டு அதற்கு பிறகு சளிப்படலத்தில் அதனுடைய எஞ்சிய தூசுகளையும் படிய வைத்து விட்டு அப்படியே பூர்வ மத்திக்கு
பக்கத்துல போய் அப்படியே மூச்சு குழாய் வழியாக உள்ளே சென்று நுரையீரலில் பற்றி படர்ந்து தேவையில்லாத அசுத்தங்களை டஸ்டுகளை வெளிக்கொண்டு வருகிறது. நுரையீரலில் நம்முடைய காற்றும் ரத்தமும் சந்திக்கிறது. ரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை வெளிக்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு முறையும் இதே போல் செய்து கொண்டே இருக்கிறது. அதோடு மனமும் காற்றின் மூலமாகவே இயங்குகிறது. காற்றை அடக்கினால், காற்றை சீர்படுத்தினால் மனம் சீராகும், அடங்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்படியே கைகளை உதச்சிக்கணும். காதுகளை நல்லா எடுத்துக்கணும். ஹலோ, சொல்லுங்க. அடுத்து நிகழ்வாக ஹீலர் பஸ்கர் ஐயாவின் ஆடியோ. சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். தூக்கத்தை ஒழுங்குபடுத்துவது எப்படின்னு பார்க்கலாங்க. அலாரம் வச்சு எந்திரிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு இல்லை 3 மணிக்கு சில பேர் அலாரம் வச்சு படுத்துருக்கீங்க. இதனால் உடம்புக்கு நல்லது இல்லைங்க. அது ஏன்னு பார்க்கலாமா? அதாவது நைட்டு ஒரு 12 மணி இல்லை 11 மணிக்கு படுக்கிறோம். உண்மையிலே கேளுங்க, நைட்டு படுத்தோன்னே டீப் ஸ்லீப் வர்றது ஒரு 5 மணி நேரம் ஆகும். அப்போது யாரெல்லாம் நைட்டு 11 மணி 12 மணிக்கு படுக்கிறீங்களோ உங்களுக்கு தூக்கம் வரதே 4 மணி 5 மணி ஆயிடும். நான் சொல்கிறது நிம்மதியான டீப் ஆழ்நிலை தூக்கம். அந்த டைமில் அலாரம் அடிச்சதுன்னா எந்திரிச்சோம்னா தூக்கம் இல்லைங்க, நம்ம தூங்கலிங்க. அதுவும் அலாரம் அடிக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருப்போம், டீப் ஸ்லீப் தூங்கிட்டு இருப்போம். இந்த அலாரம் ட்ருன்னு அடிக்கும், டமால் எந்திரிப்போம். அன்னைக்கு ஃபுல்லாக டமால் தான் இருக்கும். எப்படி எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி தான் இருப்போம். பேன் வச்சுன்னா பேன் இருக்கு.
நீங்க அப்படி அதிர்ச்சி நைட்டு தூங்கும் பொழுது படுத்திருக்கும் பொழுது பிபி கம்மியா இருக்கும். திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்தோடனே ஹை பிபி தேவைப்படும். அப்ப ரத்த நாளங்கள் பாதிக்கும், இருதயம் பாதிக்குங்க. அப்படி எந்திரிக்க கூடாதுங்க. இப்போ நான் கேள்வி கேட்கிறேன். 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கீங்க, அலாரம் அடிக்கல, என்ன இருக்கும்? 7 மணிக்கு காலை எந்திரிச்சிருப்பீங்க. எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? ஐயோ 7 மணி ஆயிடுச்சா, 5 மணிக்கு அலாரம் வச்சேன், அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? உண்மையிலேயே இன்னைக்கு தான் நீங்க ஒழுங்கா தூங்கியிருக்கீங்க. நேற்று பகலில் உடலுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் எவ்வளோ வேலை கொடுத்தோமோ அது ரீசார்ஜ் பண்ற வரைக்கும் நம்ம தூக்கம் கலைஞ்சு எந்திரிக்க மாட்டோங்க. தூக்கம்னா என்ன? நேற்று செஞ்ச உடல் மனம் புத்தியோட வேலைக்கான ரீசார்ஜ் தான் தூக்கம். அப்போ 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருந்தா என்ன அர்த்தம்? நம்ம தூங்க வேண்டிய தூக்கத்தை 3 மணி நேரம் கட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அலாரம் அடிக்கலைன்னா 7 மணிக்கு எந்திரிக்கிறோமா? அப்போ என்ன அர்த்தம்? ஒழுங்காக தூங்கியிருக்கேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவைப்படுற ரெக்கவர்டு தூக்கத்தை, ஸ்லீப்பை மிஸ் பண்ணி யாரெல்லாம் அலாரம் வச்சு டெய்லி எந்திரிக்கிறீங்களோ டெய்லி 3 மணி நேரத்தை கட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கணக்கு போட்டு பாருங்க. யாரெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு இருக்கீங்களோ ஒரு சின்ன கணக்கு போடுங்களேன். டெய்லி 3 மணி நேரம் இன்ட்டு 365 நாள் இன்ட்டு 5 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் 500 மணி நேரம், 1000 மணி நேரம், 1 லட்சம் மணி நேரம்லாம் தூக்கம் பெண்டிங் இருக்குங்க, மிச்சம் இருக்கு. தூங்கணும். தூக்கமும் மருந்து, உணவு மட்டுமே மருந்து கிடையாது. உணவு மருந்து, தண்ணீர் மருந்து, மூச்சுக்காத்து மருந்து, தூக்கம் மருந்து, உழைப்பு மருந்து, மனமும் ஒரு மருந்து. தூக்கத்தை ஒழுங்கு பண்ணாம எதையுமே சரி பண்ண முடியாதுங்க. அதனால அலாரம் வச்சு எந்திரிக்காதீங்க. ஒரு ஐடியா சொல்றேன், அலாரம் இல்லாமல் எந்திரிக்கிறதுக்கு ஐடியா சொல்கிறேன். காலையில் 5 மணிக்கு அலாரம் இல்லாமல் எந்திரிக்கணுமா? ஒரு ஐடியா சொல்கிறேன். நைட்டு 7 மணிக்கே படுத்து தூங்கிடுங்க. என்னது 7 மணிக்கு படுத்து தூங்கணுமா? முக்கியமான சீரியல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்காம எப்படி தூங்குறதுன்னு கேட்காதீங்க. இப்போல்லாம் யாருமே சீக்கிரம் தூங்குறதே இல்லைங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு 7 மணி 8 மணி ஆனால் எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க, ஊரே அமைதியாக இருக்கும். காலை 5 மணி 6 மணிக்கெல்லாம் வேலை செய்வாங்க. இப்போல்லாம் பார்த்தா இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம்னு மாறி போச்சு. உடம்பு இப்படி ஆகி போச்சு. இரவு தூக்கம் சிறந்தது. முடிஞ்ச வரை இரவு சீக்கிரமா தூங்கி பழகுங்க. காலை சீக்கிரமா எந்திரிங்க. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்னா நைட்டு சீக்கிரம் தூங்கணும். நான் நைட்டும் லேட்டாக தான் தூங்குவேன், காலையிலும் லேட்டாக தான் சீக்கிரமா எந்திரிக்கணும்னா இது எப்படிங்க ஒத்து வரும்? உடம்புக்கு தூக்கம் வேணுமா வேண்டாமா? தூக்கம் ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் அலாரம் வச்சு எந்திரிக்காதீங்க. அப்படி அலாரம் வச்சு எந்திரிக்கிறதா இருந்தால் சீக்கிரமாக படுத்திங்கன்னா நீங்கள் அலாரம் டைமுக்கு எந்திரிச்சிடலாம். அப்போ தூக்கம் கெட்டு போகாது. ஆனால் லேட்டாக படுத்து அலாரம் வச்சு எந்திரிக்கிற எல்லாருக்குமே தூக்கம் ரொம்ப வருஷமாக பாக்கி இருக்குங்க, தேவைப்படுதுங்க. இதுதாங்க எல்லா நோய்களுக்கும் காரணம். நீங்கள் நோய்க்கு பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒழுங்காக தூங்கினா எல்லாம் சரியாக போயிடும். தூக்கத்தை விட ஒரு அருமருந்து உலகத்தில் கிடையாது. இப்போல்லாம் புதுசாக வந்திருக்குது அலாரத்தில் டிஃப்ரெண்ட்டாக மைல்டு அலாரம்னு மொபைல் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வேணும் டவுன்லோட் பண்ணி போட்டுக்குங்க. அந்த அலாரம் மெதுவாக அடிக்கும், மெதுவாக அடித்து அப்புறம் ஸ்பீடாக அடிக்கும். ஏன்னா தூக்கத்தில் உள்ளவங்களை எழுப்புறது பொறுமையாக தான் எழுப்பணும். அந்த காலத்தில் தட்டி எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கை தட்டி தான் எழுப்புவாங்க. தூக்கம் ரொம்ப அருமையானதுங்க, அது நமக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் அலாரம் வச்சு எந்திரிக்காதீங்க. அலாரம் வச்சு எந்திரிக்கிறதா இருந்தால் சீக்கிரமாக படுத்துருங்க. அலாரம் வைக்கிறதா இருந்தால் மைல்டாக வைக்கணும், லைட் மியூசிக் வரணும், மெதுவாக தான் எந்திரிக்கணும். எந்திரிச்சுன்னு திப்புன்னு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. எந்திரிச்சு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அமைதியாக முதல்ல ஒரு 5 நிமிஷமாவது ஒரு 2 நிமிஷமாவது அமைதியாக உட்காந்துருக்கணும். நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. எந்திரிச்சுன்னா திப்புன்னு யார் வேலை செய்கிறீங்களோ பல பேர் கேட்டு பாருங்கள், வயசான காலத்தில் காலையில் எந்திரிச்சு பாத்ரூம் போய் வலி கொடுத்துருவாங்க. மதியம் சாயந்தரமெல்லாம் வலி கொடுக்க மாட்டாங்க. அது என்னென்னா காலையில் எந்திரிச்சோன்னு இன்னும் ரத்த ஓட்டம் பிராணசக்தி எல்லாம் ஒன்றும் ஒழுங்காக இல்லை. கார் எடுத்த உடனே முதல்ல என்ன பண்ணுறோம், இன்ஜினை ஒரு 5 நிமிஷம் ஆன் பண்ணி வச்சுருக்கோமா. இந்த லாரி பஸ் எல்லாம் பாருங்கள் ஆன் பண்ணி வச்சு ஆக்சிலேட்டர் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க.
ஒரு 10 நிமிஷம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தான் பிரேக் பிடிக்கும். காரை ஸ்டார்ட் பண்ணி லாரி ஸ்டார்ட் பண்ணி உடனே ஓட்டி பாருங்கள், பிரேக்கே பிடிக்காது. ஏன்னா இங்கே சர்க்குலேஷனே இல்லை. அது மாதிரி நைட்டு தூங்கி எந்திரிச்சோன்னே, காலைல எந்திரிச்சோன்னே உடனே எந்த வேலையும் செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 5 நிமிஷம் உட்காந்துருங்க, மெதுவாக வேலை செய்யுங்க. ஸ்லோவாக வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஸ்பீடாக வேலை செஞ்சிங்கன்னா உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடச்சிரும். அப்போது உங்களுக்கு இந்த தடுக்கி விழுக்கிறது, பல்ட்டி அடித்து விழுக்கிறது, பாத்ரூமில் வழுக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலும் வராது. இன்னும் நிறையா விஷயம் இருக்குங்க. கால் எந்திரிச்சோன்னே முதல்ல உள்ளங்கையத்தான் தரையில் தொடணும். கால் படக்கூடாது. கால் எந்திரிச்சோன்னே பெட்டில் பாயில் படுத்துருக்கீங்கள்ல, உள்ளங்கையை தரையில் முதல்ல தொட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா சக்தியாக இருக்கும். இன்னும் நிறையா இருக்குங்க. முதல்ல நடக்க ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் திரும்பி நடக்கணும். இப்படி நம்ம தாத்தா பாட்டி நிறைய ரூல்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியலனாலும் எதெல்லாம் முடியுதோ ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். எனவே தூக்கத்தை ஒழுங்குபடுத்துங்கள். அலாரம் வைத்து எந்திரிக்காதீர்கள். அலாரம் வைத்து எந்திரிப்பதாக இருந்தால் சீக்கிரமாக படுத்து தூங்க வேண்டும். காலை எந்திரிச்ச உடனே எந்த வேலையும் செய்யக்கூடாது. 5 நிமிஷம் பொறுமையாக உட்காந்துருக்கணும். உள்ளங்கையை தரையில் முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கணும். முதல்ல நடக்கணும், அதுக்கப்புறம் தான் திரும்பி மற்ற இடத்துக்கு போகணும். இதை செஞ்சு பாருங்கள். தூக்கம் நமக்கு மருந்தாக வேலை செய்யும். இப்படி தூக்கத்தை ஒழுங்குபடுத்தி வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. நல்ல ஒரு தூக்கத்தை பற்றி நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக வாழ்வியல் சிந்தனைக்கு முன்பாக நேற்று நம்மிடம், அதாவது 40 நாட்களாக நம்மளிடம் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கும் பரிமளா தேவி என்ற ஒரு அன்பர் நேற்று ஒரு ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதாவது ஒரு வாழ்வியல் விளக்கத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறேன், ஏன்னா கடைசியா இல்லாம கொஞ்சம் முன்னாடி ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா நபர்களும் இருக்கவுள்ள நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு அதுக்கு முன்னாடி அந்த அன்பரை நம்ம பேச அழைக்கிறோம். பரிமளா தேவி திருச்செங்கோட்டுல இருந்து நம்ம அன்பர் இப்ப பேச வர்றாங்க. வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் பரிமளா தேவி திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேன். இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் எதிர்காலத்துல ஆரோக்கியத்தோட இருக்கவும் ஆணிவேரா நமக்கு கிடைச்சிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் சொல்லுவேன். இப்ப இந்த நிகழ்ச்சியை 10 பேர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா, அவங்க அவங்களோட சொந்த வேலைகளுக்கெல்லாம் இடையில எவ்வளவோ சிரமப்பட்டு தான் நமக்காக செய்யறாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மக்கள்லாம் தொலைச்ச ஆரோக்கியத்தை அவங்க மீட்டெடுக்கணுங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அதுல பங்கெடுத்துக்கணும். அவங்க 10 பேர் செய்யறத நாம ஒரு 60 பேர் கலந்துக்கிறோம்னா 60 பேரும் சேர்ந்து நாம ஒரு முயற்சி எடுத்தோம்னா, தினமும் ஒரு புதிய நபரை அறிமுகப்படுத்தணும்னா இன்னும் சிறப்பா இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம். அவங்களுக்கு இன்னும் நல்லா பூஸ்டப்பா இருக்கும். அதனால நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு நபர்கிட்ட இந்த நிகழ்ச்சியினோட சிறப்பை பத்தி பேசணும்னா கண்டிப்பா அவங்களும் கலந்துக்குவாங்க. அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிற விதத்துல நம்மளோட அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற விதத்துல எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு நம்ம அவங்கள கலந்துக்க வைக்கலாம். அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறோம். அதனால நம்ம யாரும் யோசிக்க வேண்டியதில்லை, தயக்கப்பட வேண்டியதில்லை. தாராளமா எடுத்து சொல்லலாம். நான் 5 மணிக்கு கால் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கூட கொடுத்து அவங்கள ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வர நம்ம முயற்சி செய்யலாம். அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. எக்ஸசைஸ் செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்ககிட்ட இந்த மாதிரி நீங்க ஆடியோ மட்டும் கூட கேட்டு பாருங்க அப்படின்னு ஸ்டார்டிங்ல உங்களை பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படி கூட சொல்லி கொண்டு வரலாம். அடுத்தது இந்த கிளப்ல இவ்வளோ வேல்யூவான நிகழ்ச்சி நடத்துறாங்க. நடத்தும் போது வெறும் 50 பேர் மட்டும் கலந்துக்கிறது ஒரு சின்ன உறுத்தலாவே இருக்குது. அதனால ஒரு கை தட்டினா ஓசை வராது. அதனால 2 கைகளும் சேர்ந்து தட்டினாதான் ஓசை வரும். அது மாதிரி அனைவரும் கை கொடுத்து இந்த முயற்சியை வெற்றியடை செய்யணும் அப்படின்னு நான் மிக தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தினமும் நம்ம சார்ந்தவங்க இந்த எத்தனை நபர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம குரூப்ல ஒரு மெசேஜா போட்டுட்டா நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒரு
ஜூம் ஆன்லைன் யோகா கிளாஸ்ல கலந்துக்கிட்டேன். 15 நாளைக்கு 1000 ரூபாய் கேட்டாங்க ஐயா. அப்புறம் மறுபடியும் அத கலந்துக்கிட்டேன். அதுல மீண்டும் தொடரணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது மந்த்லி 2000 சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் 3 மந்த்ஸ் அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட்லயே பே பண்ணிட்டீங்கன்னா 6000க்கு பதிலா 5000 கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவ்வளவு அமௌண்ட் கட்டுறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் டெய்லியும் நம்ம இது மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் லைஃப்ல, ஹெல்த்துக்கு நல்லா இருக்குமேன்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால எனக்கு வந்துட்டு இந்த நிகழ்ச்சி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. காசுங்கிறது 2வது. என்ன இருந்தாலும் நம்ம வந்து அதை அனுபவிக்கும் போது எவ்வளவு ஒரு நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறத அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஒவ்வொருவருக்கும் போய் சேரணும்னு நாம ஆசைப்பட்டு, நம்ம கலந்துக்கிறவங்க ஆசைப்பட்டு இதை வந்து நம்ம சிறப்பா நடத்தணும். இதுதான் நாம முயற்சி எடுத்து நடத்துறவங்களுக்கு செய்யற நன்றியா இருக்கும். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. உங்களோட கருத்து புரியுது. அதாவது எப்படின்னா நடத்துற விஷயத்துக்கு நீங்க அதிக நபர்கள் வரணுங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. சந்தோஷம். இது மாதிரி அம்மா மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு நபர்களும் இதுல மாதிரி, ஏன்னா நீங்க பயனடைந்த விதங்கள் வந்து அது மாதிரி இருக்கிறதுனால சொல்றீங்க. அதனால வந்து இப்ப எல்லா நபர்களும் இது மாதிரி தங்களோட நபர்களை இணைத்து இதுல வந்து தொடர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். உங்களோட கருத்துக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்களுமா. அடுத்த நிகழ்வாக அடுத்த நிகழ்வாக ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களின் வாழ்வியல் விளக்கம். அம்மா அவங்க பேசி இருந்தது இன்னும் கூட அவங்களுடைய சேத்தனம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க என்ன அவங்களுக்குள்ள உடலுக்குள்ள வந்து மாற்றம் நடந்தது, அவங்களுக்குள்ள என்ன ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது அப்படிங்கிறத பதிவிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பயனடைந்தாங்களா, என்ன உணர்ந்தாங்க, என்ன சுவைத்தாங்க அதுக்குள்ள அப்படிங்கிறதுதான், என்ன புரிதல் ஏற்பட்டது அப்படின்ட்டு. இப்போ பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தனாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த புரிதல் இருக்கு பாத்தீங்களா, இந்த உடம்பு பத்தின புரிதல், உணவு பத்தின புரிதல், இந்த பிரபஞ்சத்தினுடைய புரிதல், இந்த மருத்துவத்தினுடைய புரிதல், இதை முக்கியமா மையமா வச்சு நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மருத்துவ முறைகள்லதான் அவ்வளவு விஷயங்களும் நடக்குது. அப்ப அந்த மருத்துவ முறைகளுக்குள்ள எந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்றது அப்படின்ட்டு, அதோட சேர்த்து எப்பவுமே மருந்து, பயிற்சி, உணவு அப்படிங்கிறத தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்பாரு ஆசான் செந்தமிழன். எந்நேரம் இதையவே வந்து நீங்க மருத்துவ முறை பற்றியே பேசுறது, அஞ்சரை பற்றி பேசுறது, மிளகு சீரகத்தை பற்றி பேசுறது, இதை தாண்டி வாழ்க்கையில் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இதை தாண்டியும் கலைகள்னு ஒண்ணு இருக்கு. அந்த கலைகளையும் உள்ள இணைக்கிறதுக்கு தலைவர்கிட்ட பேசியிருக்கோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல வந்து எப்படி அடுத்து ஒரு கலை வடிவத்துல, ஏன்னா மனம் வந்து மகிழ்ச்சி, எப்போல்லாம் நீ கோபப்படுறியா அப்போல்லாம் இறந்து கொண்டிருக்கிறா, எப்போல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறியா அப்போல்லாம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓசோ சொல்லுவாரு. அப்போ மகிழ்ச்சியா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும் பொழுது, ஒரு ஆனந்த நிலையில இருக்கும் பொழுது சுவாசம் ஆழமாக பிரீத்திங் நல்லா நடக்கும், நல்லா இருக்காது. அதுக்கு மேல இங்கேயும் போயிட்டு வச்சுக்கோங்களேன். அதுல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பாடல் ரசிக்கும் பொழுது, ஆடல் ரசிக்கும் பொழுது, ஜோக் ரசிக்கும் பொழுது ஒரு காமெடி இல்லாத படம் கலகலாம் இருக்காது. வடிவேல் வந்தாதான் வடிவேலை பத்தி தான் பேசுறாங்க, கௌதமணி பத்தி தான் பேசுறாங்க. அதுல எவ்வளவு பெரிய கதாநாயகனா இருந்ததுனால அந்த கதாநாயகனுடைய செயல்பாடு பட்சமா தான் போயிருக்கு. அதனால இப்படி ஒரு ஐடியா இருக்கு, அது ஐயா வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத இந்த நேரத்துல இந்த காலை வேலைகள் வந்து பதிவிடுறோம். வரவேற்க வேண்டிய விஷயம். குழந்தைகளை, பெரியவங்களை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். நிச்சயமாக நான் கூட ஒரு கோணத்துலதான் நான் வளர்ந்திருக்கேன், இன்னும் பல கோணங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. ஒருத்தருக்கு நல்லா ஆடுறவங்க நல்லா ஆடுவாங்க, ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, நல்லா
இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறது எப்பவுமே நாங்க அப்படிதான் பண்ணுவோம். ஒரு நிகழ்வு ஒரு 2 நாள் நிகழ்வு நடத்தினா கூட ஒரு பரதநாட்டிய கலைஞர் கூட இருப்பாரு. நாங்க மாதத்துல 2 நாள் நம்ம தோட்டத்தில் நடத்தினா கூட கட்டாயம் வந்து ஒரு ஆடலுக்கான ஒரு நபர் தேர்வு பண்ணியிருப்போம், 2 பேர் பாடுவாங்க சொல்றது. இப்படிதான் அந்த 2 நாள் மருத்துவ முறைகளை இருக்கோம். அதே போல இந்த நிகழ்வும் அப்படி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இது சம்பந்தமான கருத்துக்களை வந்து தலைவரையா வந்து நம்ம கிட்ட கலந்துக்குவாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு ஐயா கிட்ட படிக்கிறவங்க வாழ்க்கை. ஐயா நீங்க சொன்னது ஆடியோ கிளியரா இல்லாம இருக்கு. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, கிளியர் இல்லாம இருந்துச்சு. ஓ சரி சரிங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுயா. ஓ அதாங்க ஐயா, நம்ம ஒரு கலைகள் விஷயங்கள்ல வந்து எப்படி வந்து நம்ம வளர்த்தெடுக்கிறது. ஏன்னா யோக கலை, மருத்துவ கலை, அக்குப்பஞ்சர் கூட ஒரு கலை தான். அது போல மற்ற கலைகளையும் உள்ள கொண்டு வர்றதுக்கான வழிமுறையாக இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசினதை வந்து நம்ம பதிவிட்ட முடியாது. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, விட்டு விட்டு வருது. சரி, கேக்குது. தலைவரே, அவருடைய சிக்னல் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அது கொஞ்சம் செக் பண்ணிக்க சொன்னீங்க. பிகாஸ் அது வந்து ரெட் சிக்னல் காமிச்சிட்டு இருக்கு பாருங்க. சோ அதனாலதான் நமக்கு அந்த வாய்ஸ் விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. விட்டு வருது, கிளியரா கேட்க மாட்டேங்குது. சரிங்க ஐயா, சந்திக்கலாங்க ஐயா. வேற கருத்துக்கள் இருந்தா நீங்க பதிவிடுங்க ஐயா. சரியா. நான் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கு, உங்க சிக்னல் வீக்கா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க ஐயா. அதனால விட்டு வருது, சரியா கிளியரா கிடைக்க மாட்டேன். 2 வார்த்தை வருது, 2 வார்த்தை கட்டாயி வருது. சரி, நாளைக்கு அந்த விஷயங்களை பத்தி பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. சரி, நல்லதுயா. சிறப்பாக நமக்கு வகுப்பெடுத்த ஐயா ஆசான் கண்ணப்பையன் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் இன்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி 2 சங்கங்களுக்கும் சார்ந்த உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்காக ஒரு சின்ன கருத்தை கூறிய, அதாவது பரிமளா தேவி திருச்செங்கோட்டிலிருந்து நல்ல கருத்துக்களை கூறிய அம்மா அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்து, உங்களோட ஆழ்மனதில் உள்ள விஷயங்கள் எங்களுக்கு புரியுது. அதாவது நாங்க என்று நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்க. அதை அதிக நபர்கள் பயன்பெற்றா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்க. உங்களோட கருத்துக்கு நல்லதுமா. நீங்களும் இது பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. மற்றவங்களும் முயற்சி பண்ணிட்டோம். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல உள்ள 60 நபர்கள் எங்களுக்கு ஒரு பேர் மாறி. ஏன்னா இந்த 60 நபர்கள் வந்து தொடர்ந்து எங்களோட பயணிச்சுட்டு வர்றீங்க. அதனால இந்த 60 நபர்கள் வந்து இப்ப நாங்க எப்படி இந்த விஷயத்த வந்து நாங்க வந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்திருக்கோமோ, அது மாதிரி நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபர்களை நீங்க இதுல உள்ளார கொண்டு வந்தாலே நமக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சக்சஸ் கிடைக்குங்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா தெரியுது. அதனால வந்து நீங்க அம்மா சொன்ன மாதிரி எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டு இன்னையில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு நபர்களை நம்ம கொண்டாடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துங்கிறத தெரியப்படுத்தி அனைவருக்கும் இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், ஐயா அவர்களுக்கும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்க ஐயா. சார் நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் என் பண்ணிக்கலாமா? பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.